அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும், தனியார் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? முக்கியமான கொள்கையை நாம் ஒன்று சொல்கிறதுன்னா, அனைவருக்கும் கல்வி. அனைவருக்கும் கல்வி தானாக வந்துடாது. வச்சுங்களா? ஏழைகள் இருக்கிறாங்க, படிப்புக்கு அணுக்க முடியலன்னு இருக்காங்க. அதனால் என்ன, எல்லோருக்குமே ஒரே தரமான குருகுல கல்வி, அதாவது உணவு, உறைவிடம், கல்வி, இது மூணையும் கொடுக்குற ஒரு கல்வி தான் எல்லாருக்குமே. எல்லோருமே அவங்க இருப்பாங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்க அம்மா ஓய்வு 2 நாள் பார்த்துட்டு வரலாம், மாதத்துக்கு 4 நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோதான். மீதி எல்லாம் அங்கேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான, அதாவது ஒரே தரமான கல்வி. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு சமுதாயம் வந்து ஒருத்தன் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனையோ 1000, 10,000, 20,000லாம் கட்டிக்கிட்டு படிக்கிறாங்க அவங்க. ஆனால் வெறும் தரையில் உட்காந்து படிக்கிறவங்களும் நம்மகிட்ட இருக்காங்க. எப்படி ஒரு சமுதாயத்தில் நீங்கள் வந்து போட்டி போடுவாங்க அவங்க? எல்லோரும் நல்லா வாழணும், நானும் உழைக்கணும்னா கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஆச்சுங்களா? தரமான கல்வி. ஆனால் ஸ்டாண்டர்டைஸ் கல்வின்னா எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்துருச்சு. நீ வாத்தியார் வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வந்து ஆடியோ விஷயோட போட்டுட்டு பையனை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் வாத்தியாரை ஒழிய பாடம் நடத்த வாத்தியார் தேவையில்லை. நாம் ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணிடணும் வகுப்புலேயே. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே ஒரே தரமான கல்வி அவங்களுக்கு கிடைக்குன்றது. ஆனால் இப்போ அப்படியே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரியான கல்வியெல்லாம் நம்ம ஒழிச்சிருவோம். சட்டத்தின்படி ஒழிப்போம். அரசு மட்டும்தான் கல்வியை கொடுக்கும், தனியார் கொடுக்க முடியாது. ஆச்சுங்களா? ஏன்னா நீங்கள் ஒருத்தன் படிக்கிறான், மாதம் 10,000, 20,000 செலவு பண்ணி படிச்சுட்டு வர்றதுக்கும் ஒரு கிராமத்தில் தரையில் உட்காந்து படிக்கிறப்ப எப்படி நீங்கள் வந்து ஒரே அளவில் வைப்பீங்க? அப்போ அரசு தான் கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வி ஒரே தரமான கல்வியாகத்தான் இருக்கணும். இன்றைக்கி தொழில்நுட்பத்தை வச்சுட்டு அதை நம்ம கொடுக்க முடியும். அப்போ அது எப்படி கொடுக்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறோம்? நீச்சல் கற்றுக் கொடுக்குறோம், குதிரை ஏற்றம் கற்றுக் கொடுக்குறோம், துப்பாக்கி, அதாவது நாளைக்கு மிலிட்ரிக்கு போகணுன்னா எல்லாருக்கும் அந்த மிலிட்ரி ட்ரைனிங் வந்துடும். நீங்கள் எந்தெந்த வயசில் எதை கொடுக்குறோம் நம்ம பார்த்து கொடுப்போம். நம்ம அவங்க ட்ரெக்கிங் போவாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே பையனுக்கு பிடிக்காது. அதுதான் கல்வியாக இருக்கணும். ஆச்சா, நான் வீட்டுக்கு போகல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவன் துடிக்கணும். இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறான்றது பதிலாக அப்படி ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். பள்ளிக்கூடம் தான் அவங்களுடைய அப்போ அவங்களுடைய ஆர்வத்துக்கு தீனி போடணும். யாரையும் வந்து மட்டுப்படுத்தக்கூடாது, எல்லோரையும் வந்து உற்சாகப்படுத்தணும். நல்ல ஆசிரியர்களுக்கு இது தரமான ஆசிரியர்களை தான் கொண்டு வரணும். ஏதோ படிச்சுட்டு வந்துட்டான் இத்தனை லட்சம் கொடுத்தா வாத்தியார் வேலை கிடைக்குன்றதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே அந்த தரம் இருக்கணும். வாத்தியாருக்கு தரம் இருக்கணும். எல்லாரையும் ஜாதி அப்பாற்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கணும். இந்த ஜாதிக்காரன், இந்த காரி, எம்மையானும் தெரிஞ்சவன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததுங்க. இங்கே நான் வந்து திருக்குறள் படிக்கிறோங்க. இப்போ இது கிளாஸ் ரூமில் படிக்கிறோம். எனக்கு அப்பயே அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த சிந்தனை வந்துச்சு, திருக்குறள் இருக்கிற மாதிரி வாத்தியார் இல்லையே. எனக்கு அது வந்து ஒரு இதுமாக இருந்து. அப்போ இது எதுக்கு? திருக்குறள் இருக்கு ஒரு மாதிரி இருக்கு, வாத்தியாருங்க யாரும் இல்லையா? வாத்தியார் வந்து ஓர வஞ்சனை காட்டுறான், அடிக்கிறான், அது வந்து சரியாகவே இல்லையே இது அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் அது எல்லாரும் இருக்கலாங்க. சிம்பிள். எல்லோரையும் நம்மை போல் பார்த்தால் நாம் எல்லாருமே திருவள்ளுவர் தான், அவ்வளோதான். ஆச்சுங்களா? என்ன பண்ணிட போறீங்க? இருக்கிறது 50 வருஷம் 60 வருஷம் இருக்க போறீங்க. அதுக்குள்ளார என்ன அவ்வளோ இதெல்லாம்? அப்போ எல்லோரும் ஒன்றாக தன்னுடைய சொந்தம் போல, இப்போ நாமெல்லாம் என்ன ஒரே குடும்பம் போல வாழ்கிற மாதிரி மொத்த சமுதாயமும் அப்படி வாழணும்.